வணக்கம். மொரிஸ் பண்ணை விலாக்லேருந்து ஸ்ரீவித்யா சண்முகசுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடியை பற்றி பார்க்க போகிறோம். அதோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இந்த முருங்கைக்கீரை பொடி நம்ம தினம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள்னால், டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுது. இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறனால முழங்கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு சம்மந்தமான நோய்களுக்கு ரொம்ப நல்லது. இதை இன்றைக்கி நம்ம அதை எப்படி சாப்பிட்றது என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. முருங்கைக்கீரை பாருங்கள், நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு இதை சலித்து எடுத்து வச்சுருவோம். இது நம்ம சுகருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் மூட்டு வலி இருக்கவங்க தயிரில் கலந்து சாப்பிட்லாம் காலையில். எனக்காக தான் நான் செய்கிறேன். ப்ளஸ் அவங்களுக்கு சுகர் இருக்குது, அதுக்காகவும். இது பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இது நல்லா இப்படி கையால் நொறுக்கணுன்னு நொறுக்கிடும். எதுக்காக இப்படி நொறுக்குறேன்னா அப்போ தான் மிக்சியில் ஈஸியாக அடிபடுது. நல்லா இப்படி நொறுக்கி விட்டுட்டு அதை எடுத்து போட்டோன்னா நல்லா வந்துடுது. பாருங்கள், மிக்சியில் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஃபுல்லாக போட்டிருந்தோம் பாருங்கள், மிக்சி ஃபுல்லாக போட்டிருந்தோம். இவ்வளோ தான் இருக்குது பொடியானோன்னு. இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொடி அடிச்சிருந்தோம் இல்லையா, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பொடி அப்படியே பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது தயிர் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா முழங்கால் வலி, இடுப்பு வலி அதுக்கெல்லாமே நல்லா கேட்கும். அப்புறம் ரத்த சோகை இருக்கவங்களாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் இது மாதிரி செய்யுங்க. இல்லை வயசானவங்க, குழந்தைகள் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி யாருனாலையாவது செய்ய முடியாதவங்க இந்த நம்பர் மேலே வர நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் முருங்கைக்கீரை பொடி அனுப்பிச்சி வைக்கிறேன். வெறும் முருங்கைக்கீரை மட்டும்தான், அது வேறு எதுவுமே கலக்கலை. முருங்கைக்கீரை காய வச்சு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இப்படி தயிரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்றேன். இது நல்லா கலந்து. இது முழங்கால் வலிக்கு ரொம்ப நல்லா கேட்குது. ரெண்டாவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தாலும் அவங்களும் சாப்பிட்லாம். இது நல்லா சாப்பிட்டதுலேருந்து எனக்கு முழங்கால் வலி நல்லா குறைஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.